கதைக்குள் போகலாமா? கதையின் பெயர் ஏழை தந்தையும் பணக்கார தந்தையும். பரிசேவுக்கான பேரிடர். ஒரு ஊருக்கு அடுத்தொரு சிறிய கிராமத்தில் இரு தந்தைகள், ஒருவன் ஏழை மற்றொருவன் பணக்காரர், வாழ்ந்தனர். இந்த கதை அவர்கள் வாழும் நிலைகளை, வாழ்க்கையை பற்றிய அக்கறைகளை மற்றும் அவர்கள் பிள்ளைகளுக்கான காதலையும் காட்டுகிறது. ஏழை தந்தையின் வாழ்க்கை எழுதும் கதை நவீன் என்ற ஏழை தந்தை மற்றும் அவரது குடும்பத்தை பற்றியது. நவீன சிறிய ஒரு கஞ்சம் கிராமத்தில் வாழ்ந்தார். அவரது வாழ்க்கை மிகவும் சுறுசுறுப்பானது மற்றும் சிரமமாக இருந்தது. அவரது வாராந்திர வருமானம் விவசாயத்திலிருந்து கிடைக்கும் மிக குறைவானது. ஆனால் இவர் எப்போதும் தனது குடும்பத்தை மட்டுமே கவலையாக கொண்டார். அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தனர், குமரன் மற்றும் சாவிதி. 2 பிள்ளைகளும் தந்தையின் வாழ்வியல் கடுமையை புரிந்து கொண்டனர். தந்தை சரியான முறையில் அவர்களை வளர்க்க, அவர்கள் கல்வியையும் உணவு பண்டங்களை சம்பாதிக்கவும் பிரயத்தனை செய்தார். நவீன தனது பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை வழங்குவதற்கு அவர்களின் உழைப்பை போதியமாக கற்றுக் கொடுக்கவும் மனமாகவும் உடலாகவும் சுறுசுறுப்பாக வாழ்ந்தார். வியாழக்கிழமை மாலை அவர் பிள்ளைகளை அழைத்து சிறிய ஒரு சொற்கள் கொண்ட கதை சொல்லி எளிய மற்றும் நிகரமான உணவுகளை வழங்கினார். அவரது வாராந்திர வருமானம் குறைந்தாலும் அன்பு மற்றும் அக்கறை அதிகமாக இருந்தது. இப்போது ரவி என்ற பணக்கார தந்தையின் வாழ்க்கையை பற்றி சொல்லலாம். ரவி அவரது குடும்பத்தை பெரிதாக கவனிக்காமல் மிகச் செல்வந்தராக இருந்தார். அவரது வீட்டில் உங்களுக்கு தேவையான அனைத்து புகழும் பொருளும் இருந்தது. ஆனால் அவருடைய பிள்ளைகள் விதியால் அன்பும் சினமும் கவலையற்ற உறவுகளுடன் வாழ்க்கை நடத்த வேண்டிய நிலையில் இருந்தனர். ரவி அவரது பிள்ளைகள் அருண் மற்றும் மேகலாக்கு பொருளாதார அடிப்படையில் மட்டுமே கவலை இருந்தவர். ஒவ்வொரு நாளும் அவருக்கு வெற்றிகரமாக வேலை செய்வதும் பொருள் சம்பாதிப்பதும் முக்கியமாக இருந்தது. அதில் இருந்து அவரது பிள்ளைகளுக்கு அந்த கடுமையான வாழ்க்கையின் மூலம் கிடைக்கும் நன்மைகளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு அன்பும் அழகிய உரையாடலும் இல்லை. ரவி தனது பிள்ளைகளை அண்மையில் மிகச் செலவான இடங்களுக்கு அழைத்து அவர்களுக்கு தற்காலிக நன்றியுடன் சண்டையிட்டார். ஆனால் வீட்டில் உண்மையான அன்பு மற்றும் புரிதல் இல்லாமல் அவர்கள் உள்நாட்டில் இழப்புகளை அனுபவித்தனர்.